சட்டமன்றத்துடைய கண்ணியத்தை குலைத்தது நீங்கள் தான். மகனே குடி குடி என்று கொடுத்து கொடுத்து அவன் குடித்து குடித்து அவன் குடல் வெந்து ஜெகத் ரட்சகன் இந்த 2 பேர் வைத்திருக்கக்கூடிய மது ஆலைகளில் இருந்துதான் 41 விழுக்காடு மது பாட்டில் வருகிறது. 2 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாயை இவர்கள் சம்பாதித்து விட்டார்கள் என்று ஒரு அமைச்சரே வாக்குமூலம் வழங்குகிறார். சிறையில் இருக்கிறார், தவறு செய்துவிட்டு சிறையில் இருக்கிறார். இவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏறக்குறைய 1 ஆண்டு காலம் வைத்திருந்தது வியப்புமிகு ஆட்சி இல்லையா? இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நீங்கள் இதிலேயே தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 100 ஆண்டு கண்ட இந்த மாமண்டபத்தை ஆளுநர் கொச்சைப்படுத்தி விட்டார், இங்கு வியப்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கார். இதை நீங்கள் எப்படி? எனக்கு ஒன்று புரியவில்லை. ஆளுநர் எந்த வகையில் இந்த சட்டமன்றத்துடைய கண்ணியத்தை குலைத்தார்? சட்டமன்றத்துடைய கண்ணியத்தை குலைத்தது நீங்கள் தானே. ஆளுநர் அதிகபட்சம் சொன்னது என்ன? நீங்கள் கொடுத்த உரையை நான் அப்படியே வாசிக்கிறேன், போன முறை கொடுத்த உரையை வாசிக்கலை, அதுதான குறை. நீங்கள் கொடுத்த உரையை நான் வாசிக்கிறேன், ஆனால் தரவுகள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் உண்மையானதாக இருக்க வேண்டும். ஆளுநர் எதிர்பார்ப்பது அதுதானே. நீங்கள் பணவீக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் குறிப்பிடுகிற பொழுது அதனுடைய தரவுகள் மிக தெளிவாக சரியாக இருந்தால் அதை ஆளுநர் எந்த பிரச்சனையும் உருவாக்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சட்டம் ஒழுங்கு மிகச்சீராக இருக்கிறதுன்றீங்க. படுகொலை செய்யப்படாத செய்தியை நீங்கள் என்றாவது அது இல்லாத ஒரு செய்தித்தாளை ஒரு நாளாவது பார்க்க முடியுதா? ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. கேட்கும்போது எல்லா ஆட்சியிலையும் தான் நடக்குது. எல்லாம் ரேட் ஆஃப் கிரைம்ஸ் எல்லா ஆட்சியும் தான் நடக்கும். மனிதர்கள் இருக்கிற வரைக்கும், மனிதர்களுக்கு விலங்கு மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் இது போன்ற கொலைகளும் குற்றங்களும் தொடர்ந்து நடக்கும். அவற்றையெல்லாம் அறியாத அளவுக்கு பாமரனா நான். ஆனால் கிரைம் ரேட்டு அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த இந்த குற்ற வழக்குகள், குற்ற பின்னணியோடு நடந்த செயல்முறைகள், அதற்கு முன்னால் இருந்தது, இப்போ இருப்பது, ஜெயலலிதா காலத்தில் என்ன, எம்ஜிஆர் காலத்தில் என்ன, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன, இப்படி பார்த்து கொண்டே போகணும். இன்றைக்கு ஏராளமான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பாலியல் பிறழ்வுகளை பற்றிய செய்திகள் இல்லாமல் நம்ம இந்த ஒரு செய்தித்தாளை கடந்து போக முடியலை. அற்ப காரணங்களுக்காக தந்தையை மகன் கொலை செய்கிறான், தாயை மகன் கொலை செய்கிறான், உடன் பிறந்தவர்கள் கொலை செய்கிறார்கள். அப்போது உறவுகளுக்கு கூட மரியாதை இல்லாத அளவுக்கு வந்திருக்கிறது என்றால் எந்த ஒருவனும் சுயநினைவோடு இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்க முடியாத சூழல் கனிந்திருக்கிறது. இவ அனைத்துக்கும் காரணம் திரும்ப திரும்ப நான் சொல்வது அந்த டாஸ்மாக் தான், மது தான். நீங்கள் இந்த பஞ்சு மிட்டாயில் ரசாயனம் கலந்திருக்கு, அது உயிருக்கு ஆபத்தை தருவது, உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதுன்னு தடை செஞ்சுருக்கிறீங்க. பஞ்சு மிட்டாயில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன கலவை உடலுக்கு ஊறு விளைவிக்கிறது என்று இவ்வளவு கரிசனத்தோடும் கவலையோடும் பார்க்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அன்றாடம் வீதி எங்கும் டாஸ்மாக் கடைகளை வைத்து 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் வசூலிப்பதற்காக மகனே குடி குடி என்று கொடுத்து கொடுத்து அவன் குடித்து குடித்து அவன் குடல் வெந்து, ஒரு பக்கம் வெந்த குடலோடு அவன் செத்து சீரழிய, இன்னொரு பக்கம் கணவனை இழந்து விட்டு தாலியை பறிகொடுத்து விட்டு பெண் மக்கள் கண்ணீரோடு விதவைகளாக காட்சி தர, இந்த 2க்கும் இடையே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆதரிப்பாரற்ற நிலையில் அழுது புலம்ப, இதுதானே எல்லா இடங்களிலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த கிராமங்களுக்கும் நீங்கள் சென்று பாருங்கள். குடியால் ஒரு கணவனை பறிகொடுத்து தாலி அருந்த ஒரு விதவையை காணாமல் ஒரு கிராமத்தை கூட நீங்கள் கடந்து போக முடியாது. தமிழ்நாடு தான் சாலை. அதுக்கு என்ன காரணம்? குடித்து விட்டு ஓட்டுவது தானே. அப்படி என்றால் சமூகத்தில் நடக்கக்கூடிய சகலவிதமான தவறுகளுக்கும் அடித்தளமாக இருப்பது இந்த டாஸ்மாக். இந்த புரிதல் இவர்களுக்கு இருக்கிறதா? இல்லையே. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சியில் மிக முக்கியமான தலைவர்களாக இருப்பவர்களே ஒரு பக்கம் டிஆர் பாலு இருக்கார், தகுதிமிக்க தலைவர்.
மற்றவர்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து சான்றிதழ் வழங்கக்கூடிய அளவுக்கு தகுதி மிக்க தலைவராக ஒரு பக்கம் டிஆர் பாலு இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஜெகத் ரட்சகன் இருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு கொள்முதல் செய்கிறார்களே அந்த மது பாட்டில்கள் வருகின்றன. இந்த 2 பேர் வைத்திருக்கக்கூடிய மது ஆலைகளில் இருந்து தான் 41 விழுக்காடு வருகிறது. அப்படி என்றால் ஏறக்குறைய சரிபாதி மது பாட்டில்களை இந்த 2 மனிதர்கள் தயாரித்து கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு என்ன சமூக அக்கறை இருக்கிறது? இவர்களுக்கு மக்களுடைய நலனை பற்றி ஏதாவது ஒரு சிறிதளவு எள்மூக்கின் முனையளவாவது இவர்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறதா? ஒரு நல்ல சமூகத்தை காண வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. எனவே இது போன்ற மனிதர்களை வைத்துக்கொண்டு ஊரெங்கும் சாராயத்தை கொடுத்து விட்டு பஞ்சு மிட்டாயை தடுக்கிறதுன்னு சொன்ன இந்த கதை தான். திமுக ஆட்சியை நீங்கள் எடுத்தால் திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது எல்லா வகையிலும் வியப்பு மிக ஆட்சி தான். ஏன்னா ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே நம்முடைய முதல்வருடைய மகனும் மருமகனும் சேர்ந்து 2 ஆண்டுகளில் கலைஞர் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்க முடியாததை, அது எவ்வளவு வியப்பு மிக ஆட்சி. ஒரு அமைச்சரே வாக்குமூலம் வழங்குகிறார். அதை நான் இல்லை என்று அவர் மறுத்தாலும் கூட அதை அவர் வெளிப்படையாக ஒரு ஃபோரன்சிக்கு போய் அந்த குரலில் பார்த்து பரிசோதித்து இது உண்மையா இல்லையான்னு பார்ப்பதற்கு அவர் தயங்குகிறார் என்றால் அவர் சொன்னது உண்மை. அப்போ இது ஒரு இப்படிப்பட்ட அமைச்சரை அதற்கு பிறகு ஒன்று அவர் சொன்னது தவறாக இருந்தால் அவரை அமைச்சரவையிலிருந்து நீங்கள் நீக்கி இருக்கணும் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவர் நிதியமைச்சராக இருந்தவர் கொண்டு போய் தகவல் தொழில்நுட்பத்தில் இடம் மாற்றம் செய்கிறீர்கள். அப்படி என்றால் இது வேப்புமிகு ஆட்சி தானே? செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் இருக்கிற அந்த தொகுதியிலேயே போய் இப்படி ஒரு மோசமான மனிதனை இந்த தமிழ்நாட்டு அரசியலிலேயே பார்க்க முடியாது. இவரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கு தள்ளாமல் ஒரு நாளும் ஓய மாட்டோம் என்று முழங்கிய நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கு அந்த செந்தில் பாலாஜியை ஆறத்தழுவி அரவணைத்து அவருக்கு 1க்கு 2 முக்கியமான வருவாய் வரக்கூடிய துறைகளை கொடுத்து அவ்வளவு கரிசனத்தோடு அவரை பார்த்து கொண்டார். அவர் சிறைக்கு போய்விட்டார். சிறைக்கு போனவர் ஏறக்குறைய 1 ஆண்டு முழுவதும் இலாக்கா இல்லாத அமைச்சராகவே இருந்திருக்கிறார். நேருவினுடைய ஆட்சியில் நேரு உடல் நலிந்துவிட்ட நிலையில் லால் பகதூர் சாஸ்திரியை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருந்தார். அப்போ லால் பகதூர் சாஸ்திரி எதற்காக வைத்திருந்தாரோ அதுபோல் இவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக. முரசொலி மாறனை கருணையின் பார்ப்பட்டு வாஜ்பாய் அரசு இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தார். காரணம் அவர் மருத்துவமனையில் இருந்தார். அவரை போல் இவர் சிறையில் இருக்கிறார். தவறு செய்துவிட்டு சிறையில் இருக்கிறார். இவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏறக்குறைய 1 ஆண்டு காலம் வைத்திருந்தது வியப்புமிகு ஆட்சி இல்லையா? உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் வெளிப்படையாக சொல்கிறார், இப்படி நீங்கள் எந்த தார்மீக அடிப்படையில் அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறாரே, அதற்கு பிறகும் அவரை நீங்கள் வெளியேற்றுவதற்கு தயாராக இல்லாமல் அப்பொழுதும் நாங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராகத்தான் வைத்திருப்போம், நீதித்துறை என்ன சொன்னாலும் கவலை இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்கிறது. இது வியப்புமிகு ஆட்சி தானே? இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கொண்டே போனால் இதைவிட வியப்புமிகு ஆட்சியை ஸ்டாலினை தவிர வேறு யாராலும் தர முடியாது.